ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சிகளை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி. திரும்ப ஒரு முறையாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை கவனமாய் கேளுங்கள். இதை குறித்த உங்கள் கருத்துக்களை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி, அதிகமாக நம்ம எச்சரிக்கும் ஒரு செய்தி. ஏசாயாவின் புஸ்தகம் 33 அதிகாரம் 14 ஏசாயா 33:14 அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: சீயோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான கேள்வி. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளுங்கள். சீயோன் ஆலயம், பரலோகம் எப்படி வேண்டாமான எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள். அன்பானவர்களே, அவனுடைய கருத்து என்னவென்றால், இந்த பூமியிலே அடுத்த வசனம் அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. அடுத்த வசனம், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கும், அடுத்து பட்சிக்கும், அடுத்து அக்கினிக்கு முன்பாக அவர்கள் தரித்திருப்பார்கள். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது, அது பட்சிக்கிறது, அக்கினிக்கு முன்பாக அவள் தரித்திருப்பார்கள், நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். உங்களை புரிய நினைக்கிறேன். சீயோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள். அப்படியானால் சீயோனிலே பாவிகள் இருப்பார்களா? அதல்ல பிரச்சனை. இன்னைக்கு அவர்கள் இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? ஒரு மாய்மாலமான வாழ்க்கை, ஒரு போலியான தோற்றம். ஆலயத்திலே ஒரு வாழ்க்கை, வீதியிலே ஒரு வாழ்க்கை, உலகத்திலே ஒரு வாழ்க்கை, அலுவலகத்திலே ஒரு வாழ்க்கை, மேடையிலே ஒரு வாழ்க்கை, ஒரு இடத்திலேயும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். எனவேதான் வேதம் சொல்கிறது, மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கும். ஒருவேளை உலகத்தை ஏமாற்றலாம், உறவுகளை ஏமாற்றலாம், சொந்தங்களை ஏமாற்றலாம், ஊழியனை ஏமாற்றலாம், உலகத்தில் எல்லாரும் ஏமாற்றலாம். ஆனால் அவருடைய முடிவு என்னவாம்? அவர்களை நடுக்கம் பிடிக்குமாம், அடுத்து பட்சிக்குமாம், அடுத்து அவர்கள் அக்கினிக்கு முன்பாக தரித்திருப்பார்களாம். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், உலகத்திலே ஒரு போலியான வாழ்க்கை. அன்பானவர்களே, இந்த ஆலயத்திலும் பாருங்களேன், ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, ஞாயிற்றுக்கிழமையிலே அவர்கள் எல்லாரும் பசுத்தவான்கள் போல, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கிறது. நான் பலரை பார்க்கிறேன், நீண்ட நெடிய பயணம் செய்திருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளிலே பல வித்தியாசமான கதாபாத்திரங்கள். சில நேரங்களில் சில மனிதர்கள் இவர்களா அவர்கள்தான். ஆனால் ஆலயத்திலே ஒரு வாழ்க்கை, பேசும்போது அவரை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஒரு மாயை. அதைத்தான் ஆண்டு சொல்கிறார், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கும். இன்றைக்கு பாருங்களேன், தினந்தோறும் நாம் பார்க்கிறோமே இந்த செய்தித்தாள்களிலே, இந்த ஊடகங்களிலே, அதாவது அதிகமான பணத்தை தருகிறேன், அதை தருகிறேன், இதை தருகிறேன், வேலை வாங்கி தருகிறேன், 1க்கு 2 இரட்டிப்பு பணத்தை தருகிறேன், இதை முதலீடு செய்தால் இவ்வளவு வட்டி கிடைக்கும். எத்தனை மக்கள் ஏமாந்து நடுத்தருவிலே, வீதிகளிலே கண்ணீரோடு இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் ஏதோ ஒன்றிலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்னுடைய செய்தி என்னவென்றால், மாய்மாலக்காரர்கள் அன்பானுள்ளே உலகத்திலும் இருக்கிறார்கள், திருச்சபையிலும் இருக்கிறார்கள், அவர்கள் எங்கும் பரம்பி இருக்கிறார்கள். இதை குறித்து யோபின் புஸ்தகத்திலிருந்து சில சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 8 அதிகாரம் 13 வாழ்க்கையிலே பல மேடு பள்ளங்களை சந்தித்த ஒரு மாபெரும் தேவ மனிதன். அன்பானுள்ளே, அவனே சொல்லுகிறான், ஒரு காலத்திலே என்னை கண்டவர்கள் நிற்பார்கள், தங்கள் வாயை பொத்திக் கொள்ளுவார்கள். ஆனால் இப்பொழுதோ இளவயது உள்ளவனுக்கும் நான் அருவருப்பானேன். என்னை கண்டதும் அதாவது என்னை கண்டதும் அவர்கள் என்னை குறித்து நயவசனிப்பாய் பேசுகிறார்கள், என்னை குறித்து தூஷணமாய் பேசுகிறார்கள். யோசித்து பாருங்கள். ஒரு காலத்திலே அதே யோபு சொன்னான், நான் ஊமைக்கு வாயா இருந்தேன், குருடனுக்கு கண்ணா இருந்தேன், விதைவடி இதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன், நான் அறியாத வழக்கை விசாரித்தேன். அது ஒரு காலகட்டம். ஆனால் காலங்கள் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது, அன்பானவர்களே, இந்த உலகமே ஒரு மாயை,
அடிக்கடி பாடுகிறோம், உலகம் மாயை, உறவு மாயை, உள்ளத்தில் உள்ளது மாயை, கனவுகள் மாயை, காட்சிகள் மாயை, எல்லாமே மாயான ஒரு உலகம். அன்பானே, உறவுகள் மாயை, உண்மைதான், இருக்கும் வரைதான். அன்பானவர்களே, தந்தா துதிப்பார்கள், தராவிட்டால் உன்னை மிதிப்பார்கள், உன்னிடத்தில் ஒன்றை வாங்கும் வரை காலில் விழுவார்கள், வாங்கின பிறகு அந்த காலையை உடைத்து விடுவார்கள். இதான் இந்த உலகம். ஆனால் இப்படிப்பட்ட உலகத்திலே நீங்களும் நானும் அன்புக்குள்ளே அதிக விழிப்போடு, அதிக ஜாக்கிரதையோடு, அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ளே அருளப்பட்டிருக்கிறார். அந்த ஆவியானவர் வேதம் சொல்கிறது, பேதைகளை ஒரு நாளும் திசை கெட்டு போவதில்லை. இந்த உலகத்திலே நாம் மாயக்காரர்களுக்கு மத்தியிலே வாழ்கிறோம். இந்த உலகமே ஒரு மாயை. ஆனால் அந்த மாயையிலிருந்து நீங்கள் நானும் விலகி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதே பிரசங்கி சொல்லுகிறான், எல்லாம் மாயை, மாயை, மாயை. அப்படியானால் இந்த மாயமான உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? மாயக்காருடைய நிலைகள் என்ன? யோபின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அவன் சொல்லுகிறான், தேவனை மறக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், தேவைக்கு தேவன் நேசிப்பார்கள், தேவை முடிந்தவுடன் தேவனை மறந்து விடுவார்கள். அதுதான் இன்றைய உலகம். அதாவது ஒரு அனாசின் மாத்திரை போல, ஒரு சேரிடான் மாத்திரை போல, தேவை வரும்போது தேவன் வேண்டும், ஆனால் தேவை முடிந்தவுடனே தேவனும் தேவையில்லை, ஊழியனும் தேவையில்லை, ஆண்டவரும் தேவையில்லை. இதை பலர் பார்த்திருப்பீர்கள். அதாவது தேவை வரும்போது ஒரு அழைப்பு, தேவை வரும்போது நம்மை தேடி, தேவை வரும்போது ஆலயம், தேவை வரும்போது ஆராதனை. இந்த படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மார்ச் மாதத்தில் அதிக பக்தி, அதிக ஆலய ஆராதனை. அந்த ஜூன் மாதம் முடிந்த பிறகு ஆலயமும் இல்லை, ஆராதனையும் இல்லை, ஊழியனும் இல்லை. ஏனென்றால் அதற்கு பெயர் வியாபார விசுவாசம். அல்லாவிட்டால் ஒரு வியாபார பக்தி. ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக கொஞ்ச நாள் வர்றது. இன்னும் கொஞ்சம் பேர் திருமணத்திற்காக ஆலயத்துக்கு வருவார்கள். திருமணம் முடிந்த பிறகு ஆலயமும் இல்லை, ஆண்டவரும் இல்லை, ஊழியனும் இல்லை. இதுதான் இன்றைய உலகத்தினுடைய நிஜம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேவனை மறக்கிறவர்கள் என்ன ஆவார்களாம்? அவருடைய வழி எல்லாம் அன்பார்களே, அவருடைய நம்பிக்கை அழிந்து போகும். மாயக்காருடைய நம்பிக்கை அழிந்து போகும். ஆங்கிலத்தில் இட் ஷல் பெரிஷ். அவளுக்கு, அதாவது அவருடைய நம்பிக்கை. மாயக்காரர் சொன்னால் யார்? அதாவது இல்லாததை இருப்பதை போல, அதை செய்வேன், இதை செய்வேன், உனக்கு அதை வாங்கி தருவேன், என்னால் எல்லாம் முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த மாய்மாலம் இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறது, ஊழியத்தில் இருக்கிறது, திருச்சபைக்குள் இருக்கிறது. சொல்ல போனால் தேவனை அறிந்த மக்களுக்குள்ளும் இருக்கிறது. இதில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், எது உண்மை, எது பொய், இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அன்பானவர்களே இந்த உலகம் இந்த இரண்டரை கலந்திருக்கிறது. ஆண்டவர் தாமே உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட மாய்மாலக்காரிலிருந்து கர்த்தர் விலகி பாதுகாப்பாராக. நீங்கள் என்னை விட வயதிலே மூத்தவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், நீங்கள் கலந்திருப்பீர்கள். ஆரம்பத்திலே சொல்லுவார்கள், ஐயா நீங்க எனக்கு தாய் போல, எனக்கு தகப்பன் போல, எனக்கு நண்பன் போல, காலமெல்லாம் உங்களுடைய காலடியில் இருப்பேன், காலமெல்லாம் என் கடைசி மூச்சு இருக்கிற வரை நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் எனக்கு தெய்வம். இப்படி சொன்ன அநேகரை வாழ்க்கையிலே நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்திருக்கிறேன். இவர்களுக்கு பேர் தான் மாய்மாலம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது. என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், மாய்மாலக்காருடைய நம்பிக்கை. அவன் நினைக்கிறான், சாதித்து விடுவேன், வீழ்த்தி விடுவேன். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அப்படி செய்வேன், இப்படி செய்வேன். ஆனால் அந்த நம்பிக்கை அந்த நேரத்தில் வெற்றி தரும். ஆனால் அடுத்த வாசல்கிறது ஆங்கிலத்தில் he will perish. தமிழ் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் நம்பிக்கை அழிந்து போகுமாம். அவன் நம்பிக்கை மட்டுமல்ல, அவன் வாழ்க்கை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, திரும்ப சொல்கிறேன், மாய்மாலம் வேண்டாம். அதாவது போலியான ஒரு வாழ்க்கை வேண்டாம். அதாவது யாரையும் ஏமாற்ற முயற்சிக்க வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் அடுத்தவனை ஏமாற்றி விட்டேன். இல்லை அன்பானவர்களே, நீங்கள் தான் ஏமாந்து போவீர்கள். உலகத்திலே சொல்லுகிறான், ஏமாறாதே, ஏமாற்றாதே. அதாவது ஏமாற்றப்படுகிறவன் ஒரு காலத்தில் சொந்த வாழ்க்கையிலே அவன் ஏமாந்து போவான். நான் பலரை பார்த்திருக்கிறேன். யாரெல்லாம் அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைத்தார்களோ அவருடைய வாழ்க்கையிலே வசனம் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பக்தி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதாவது அவனுடைய நம்பிக்கை அழிந்து போகும், அவனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமற் போகும். அது மட்டுமல்ல, அவனுடைய வீண் எண்ணம் அற்று போகும். அடுத்த வார்த்தை, அவன் நம்பிக்கை சிலந்தி பூச்சி போல இருக்கும். அது நிற்காது. 13ஆம் வசனம், நிற்காது.
யோபு 8:16 வெயில் எரிக்காதற்கு முன்னே அவன் பச்சை செடி, அவன் கொடி அவன் தோட்டத்தின் மேலே படரும். ஆனால் அடுத்த சொல்லுகிறது அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் உத்தமர்களுக்கு கை கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, அதாவது பச்சை செடி, ஆனால் ஒரு நாள் வரும் அது எல்லாமே கற்குவியலாய் மாறி ஒன்றும் இல்லாமற் போகும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, ஒருவேளை அடுத்தவர்களை ஏமாற்றுவதனால கொஞ்சம் காசு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் வசதி அந்த நாட்களில் ஏதாவது செய்யலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது அதாவது அவன் வேர்கள் ஒன்றுமில்லாமற் போகும். அடுத்தபடி அவர் சொல்லுகிறது அவன் வேர் அதாவது ஒன்றுமில்லாமல் போவது மட்டுமல்ல, அது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் வாயை எப்படி மூடுவாராம், அவன் வாயை அதாவது அவன் ஒன்றுமில்லாமல் அவன் போவான். ஆனால் உத்தமனுக்கு தேவன் கை கொடுக்கிறார். ஒரு சின்ன கேள்வி அன்புக்குரியவர்களே, அந்த மாய்மாலக்காருடைய நம்பிக்கை, அவன் நினைக்கிறான் சாதித்து விட்டேன், விழுத்து விட்டேன், அடுத்தவர் ஏமாற்றி விட்டேன், அவர்களை பாருங்கள் என் பாக்கெட்டில் போட்டு விட்டேன், பாருங்கள் நான் நினைத்ததை முடிப்பவன் இல்லை என்பானுள்ளே. அடுத்த சொல்லுகிறது அவன் நம்பிக்கை அழிந்து போகும், அவனுடைய வீடு என்ன ஆகுவாம், சிலந்தி வீடு போல அன்பானுள்ளே அது பட்டு போகும். யோசித்து பாருங்கள், வீடு என்று சொல்லும் போது குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவு, பிள்ளைகள். அன்பானுள்ளே திரும்ப சொல்லுகிறேன், மாய்மாலமான வாழ்க்கை வேண்டாம். ஆலயத்திலே குடும்ப உறவுகளிலே மாய்மால வேண்டாம். அநேகர் நான் பார்க்கிறேன், ஊழியன் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஆசீர்வாதம் டிவி, அதாவது ஏஞ்சல் டிவி, அந்த ஊழியன் வெளியே போன உடனே சன் டிவியும் விஜய் டிவி ஓடிக்கொண்டிருக்கிறது. இது யாரை ஏமாற்ற இல்லை அன்பானுடைய உங்களுடைய வாழ்க்கை இது என்ன ஆகுமா, உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை அழிந்து விடும். உங்கள் வீடு சிலந்தியின் வீடு போல அது ஒன்றுமில்லாமல் பட்டு போகும். முதல் குறிப்பு the hope of the hypocrisy, அதாவது ஒரு மாய்மாலக்கார வாழ்க்கையினுடைய நம்பிக்கை. இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அவனுடைய வாசஸ்தலங்கள் என்ன ஆகுமாம். அதே யோபின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், யோபு 15:34. அவனுடைய தமிழ் வேதத்திலே மாய்மாலக்காரரின் கூட்டம் வெறுமையாக போகுமாம், அவனுடைய பரிதானம் வாங்கினானே அவன் கூடாரங்களை அக்கினி பட்சிக்குமாம். நன்றாக கவனிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஊழியர்களே, ஒருவேளை நீங்க அரசு ஊழியராக இருக்கலாம், அவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், இதற்கு நீங்கள் பல காரணங்களை சொல்லலாம். நான் வாங்கி அவருக்கு கொடுத்தேன், நான் வாங்கி இவருக்கு கொடுத்தேன், அது சரியா தவறா அந்த வாதத்துக்குள் நான் வர விரும்பவில்லை. ஆனால் எதுவும் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மாய்மாலரி கூட்டம் என்னவாகுமாம், வெறுமையாகும். ஆங்கிலத்தில் இப்படி போடுறது, இட் வில் பி, அதாவது destroy, it will be desolate, அதாவது தமிழ் வேதத்தில் போட்டிருக்கிறது அது ஒன்றுமில்லாமற் போகும். திரும்ப சொல்லுகிறேன், அவனுடைய வீடு என்ன ஆகும். நம்பர் 1 the hope, இரண்டாவது அன்பானுடைய the habits, அவருடைய இப்படி எடுத்துக்கொள்ளலாம், அவனுடைய வீடு, அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய வாழ்க்கை என்னாகுமா, அவனுடைய கூட்டம். இன்றைக்கு ஒருவேளை உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கலாம், ஏனென்றால் அது ஒரு காக்கை கூட்டம். ஏனென்றால் பானையிலே சோறு இருக்கும் போது 1000 பூனைகள் உங்களை சுற்றி இருக்கும். ஆனால் பானையிலே சோறு இல்லாத போது இந்த பூமியிலே எந்த பூனையும் உங்களை தேடி வருவதில்லை. பூனையை தேடி வராத போது மனிதர்கள் எப்படி தேடி வருவார்கள்? வசனம் அழகாக சொல்கிறது, இதான் சத்திய வேதம். வசனம் சொல்கிறது அந்த கூட்டம் வெறுமையாகும். இரண்டாவது அதனுடைய கூடாரங்கள், the habitants, அந்த உங்களுடைய கூடாரங்களை என்ன ஆகுமாம், அக்கினி பட்சிக்கும். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட வேண்டாம். அற்ப ஆதாயத்திற்காக தேவன் தந்த ரட்சிப்பு, தேவன் தந்த அபிஷேகம், தேவன் தந்த அந்த மேலான கிருபை வரங்களை அன்பானுடைய தமிழ் வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டது, அது வெறுமையாய் மாறிவிடும். திரும்ப சொல்கிறேன், அதைத்தான் பவுலுடைய சொல்லுகிறான், நன்றாய் ஓடினீர்களே உங்களை மயக்கினவன் யார்? அன்பானுடைய நன்றாய் ஓடுகிறோம். உலகத்தினுடைய இந்த பணம், அதாவது பல நேரங்களிலே தவறான உறவுகள், தவறான வியாபாரம், தவறான கொடுக்கல் வாங்கல், இவையெல்லாம் என்னத்தை கொடுக்கிறது? திரும்ப திரைகளை பாருங்கள், அவையெல்லாம் வெறுமையாய் போகும். அப்படியானால் என்னுடைய ஜபங்கள் வெறுமையாய் மாறும், என் ஊழியம் வெறுமையாய் மாறும், என் அர்ப்பணங்கள் வெறுமையாய் மாறும். நான் ஓடினதும், நான் பிரயாசப்பட்டதும், நான் உழைத்ததும், இயேசுவுக்காக நான் வாழ்ந்ததும் எல்லாமே வெறுமையாய் போகும். திரும்ப சொல்லுகிறேன், என்னை போன்ற பலர் பிற மார்க்கத்திலிருந்து வந்திருக்கலாம். அன்பானுடைய எனக்கு தெரியும் நான் பட்ட பாடுகள்.
அன்பானவர்களே, அதாவது பிற மார்க்கத்தில் வந்தனாலே வந்த அவமானங்கள், இழிச்சொல், ஏளனங்கள், பரியாசங்கள், உபத்திரவங்கள் சொந்த குடும்பத்தினாலே. ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், அவையெல்லாம் அதாவது இவருடைய சின்ன ஒரு தவறினாலே, ஒரு சின்ன ஒரு மாய்மாலத்தினாலே இத்தனை ஆண்டுகள் ஓடினதும், பிரயாசப்பட்டதும், ஊழியம் செய்ததும், பிரசங்கித்ததும் எல்லாமே வெறுமையாய் மாறும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நம்பர் 1, த ஹோப், உங்கள் நம்பிக்கை வீணாய் போய்விடும். இரண்டாவது, இவர் ஹாபிட்டன்ஸ் எல்லாம் எச்சல ஆரம்பிக்கும். உங்களுடைய கூடாரம், அதாவிட்டால் உங்களுடைய குடும்பம், அது என்ன ஆகுமா? வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அதில் அடுத்த வாசல்கிறது, அவர்களுக்கு பிறக்கிற கர்ப்பமே மாயை பிறப்பிக்கமாம். யோசித்து பாருங்கள், நான் செய்த என் தவறு என் சந்ததியை பாதிக்கிறது. அந்த 35ஆம் வசனம், அப்படிப்பட்டவன் அவருடைய கர்ப்பம் எதை செய்யுமாம்? மாயை பிறப்பிக்கமாம். நான் செய்த ஒரு தவறு, ஆனால் எனக்கு பிறக்கிற பிள்ளைகளும் மாயையாய் பிறப்பார்கள். அந்த வசனத்துக்கு அர்த்தத்தை ஆவியான சொல்லித் தருவாராக. அவர்கள் கர்ப்பம் மாயை பிறப்பிக்கும். அப்படியானால் அந்த வசனம் இப்படி சொல்கிறது, எவ்ரிதிங் will be destroyed, everything will be desolate. அதாவது எல்லாமே ஒன்றுமில்லாமற் போகும். முதலாவது சொன்னேன் அன்பானுடைய, அது பெரிஷ். இரண்டாவது desolate. மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், அதே யோபின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வேதம் சொல்கிறது, அந்த மாயக்காரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரமே நிற்கும். திரும்ப சொல்லுகிறேன், மாயக்காரரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரமே நிற்கும். சொல்லுகிறது, அதாவது அவருடைய கம்பீரம் குறுகினது, மாயக்காரன் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் இருக்கும். எனவேதான் உலகத்திலே சொல்லுகிறார்கள், அவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. அன்பானுடைய, ஆனால் அந்த கம்பீரம் எவ்வளவு நேரமா? வேதம் திருமறை மிக அழகாய் சொல்கிறது, அவர்களுடைய கம்பீரம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும். யோசித்து பாருங்கள், மாய்மாலமான வாழ்க்கை. நான் சொன்னேன், எல்லா வசனங்களிலுமே இந்த ஹிப்போக்ரசி என்ற வார்த்தை இருக்கும். அன்புக்குள்ளே இது உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அவருடைய இமைகள் என்னை சோதிக்கும். நாளில் என் செய்தியை கேட்கும் போதே ஏன் பேசுகிறேன், எதற்காக பேசுகிறேன், எந்த நோக்கத்துக்காக பேசுகிறேன்? புகழுக்காகவா, பணத்திற்காகவா, அல்லாவிட்டால் பிரபலியத்திற்காகவா? இல்லை என்றால் எனக்கு எல்லாம் தெரியும், நான் சிறந்த ஒரு சொற்பொழிவானன் இல்லை. அன்பானுடைய நோக்கம் என்னவென்றால், வாழும் காலங்கள் கொஞ்சமானது, வாழப்போகிற வாழ்க்கை நீளமானது. இந்த நீளமான வாழ்க்கைக்கு இந்த கொஞ்ச காலத்துல உண்மையாயிருப்போம். மாய்மால வேண்டாம். உண்மையை உண்மை என்று சொல்லுவோம், பொய்யை பொய் என்று சொல்லுவோம். அற்ப ஆதாயத்திற்காக அன்பானுடைய கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த இன்பத்துக்காக ஆண்டவரையும் வார்த்தையும் விட்டுவிட வேண்டாம். முதல் சொன்னேன், த ஹோப். இரண்டாவது, த இன்ஹாபிட்டன்ஸ், ஹாபிடேஷன், அவருடைய கூடாரங்கள். மூன்றாவது சொல்லுகிறேன், த ஹாப்பினஸ், அவருடைய மகிழ்ச்சி என்ன ஆகுமா? வசனம் சொல்லுகிறது, ஒரு நிமிஷம் மாத்திரம் நிலைத்து நிற்கும். அன்பான தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், அவன் மேன்மை வானபர் எட்டினாலும் அநேகரை பார்க்கிறேன். எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், எனக்கு உலகமே தெரியும், உலகமே என் கையில். நல்லது, தேவன் அப்படிப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்திருந்தால் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். இதைத்தான் பக்தன் பாடினான். தேவன் பணத்தை கொடுத்தால், வசதி வந்தால் அதை பயன்படுத்து, பதவி வந்தால் பயன்படுத்து, உயர்வு வந்தால் இயேசுவுக்காக பயன்படுத்து. இதையெல்லாம் ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறோமோ? நான் சவாலிட்டு சொல்கிறேன், உங்கள் சந்ததி சிறப்பாய் இருக்கும், உங்கள் சந்ததி பேர் பெற்றிருக்கும், உங்கள் சந்ததி வாழ்ந்திருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், நீங்கள் நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரு 70 அல்லது 80, ஆனால் நான் செய்கிற ஒவ்வொரு தவறும் அல்லாவிட்ட நற்கிரியைகளும் என் சந்ததியை பாதிக்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் கண்டதே இல்லை. எனவே என் செயல்கள் என் சந்ததியை பாதிக்கும். ஆரம்பத்திலே சொன்னேன், அவன் சந்ததி, அதாவது அவனுடைய கர்ப்பங்கள் மாயை பிறப்பிக்குமா. மூன்றா சொல்லுகிறேன், the happiness of the hypocrisy, ஒரு மாய்மாலக்காருடைய மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்காது. ஏனென்றால் அது பொய்யினாலே, அது வஞ்சகத்தினாலே வந்தது. வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அடுத்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பிள்ளைகள் எளிமையாய் மாறுவார்களாம். யோபின் புஸ்தகம் 20:10. அன்பானுளே, அவன் பறித்ததை அவன் திரும்பமாக கொடுக்க வேண்டியதாயிருக்கும். இவ்வளவு அழகான வார்த்தை. அவன் பறித்தானே, அதை அவன் பிள்ளைகள் திரும்ப கொடுக்க வேண்டுமாம். அது மட்டுமல்ல, அவனுடைய பாவங்களும் அவனோடு கூட மண்ணிலே படுத்து கொள்ளும். யோபு 20:11. அவன் எலும்புகள்
அதாவது வால வயதின் பாவங்களால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். திரும்ப சொல்லுகிறேன் அன்பான தேவ பிள்ளையே, இது கடினமான வார்த்தை. ஆனால் இந்த வசனங்களை ஆண்டவர் பேசும்போது திரும்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்மை தண்டிக்க அல்ல. God is not a breaker, he is a God of maker. அவர் உடைக்கும் தெய்வம் அல்ல, அவர் உருவாக்கும் தெய்வம். நம்மை கண்டிக்கிறார் என்று சொன்னால், நம்மை எச்சரிக்கிறார் என்று சொன்னால், நம்மை வாழ வைக்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, அவன் பயபக்தி உள்ளவன், ஆனால் அவன் தேவனால் எச்சரிக்கப்பட்டான். இந்த வார்த்தையை அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது, தேவ எச்சரிப்பை பெற்றான். அப்படினால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, God warned him. தேவன் அவனை எச்சரித்தார். யோசித்து பாருங்கள், அவனை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, காணாதவைகளை குறித்து விசுவாசித்தான், தேவ எச்சரிப்பை பெற்றான். அதாவது விசுவாசிக்கிறவன், செயல்படுகிறவன், உண்மை உள்ளவன், தேவன் சொன்னதை அப்படியே செய்தான். ஆனால் ஒரு வார்த்தை அங்கு இருக்கிறது, அதாவது மறைந்திருக்கிறது, God warned him, warning. தேவன் அவனை எச்சரித்தார், இப்படி இரு, அப்படி இரு, அப்படி செய்யாதே. எனவேதான் வசனம் சொல்லுகிறது, அவன் அதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான். அப்படிப்பட்ட ஒரு நீதிமானுக்கே ஒரு எச்சரிப்பு. தேவன் நம்மை எச்சரிப்பது நம்மை தண்டிப்பதற்கு அல்ல, நம்மை வாழ வைக்க. முதலாவது சொன்னேன், அதாவது அவனுடைய ஹோப். இரண்டாவது தி ஹாபிட்டன்ஸ். மூன்றாவது தி ஹாப்பினஸ். நான்காவது ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதே யோபின் புஸ்தகத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது. யோபின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவனுடைய முடிவு என்ன? தமிழ் வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? புரிநினைக்கிறேன். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? திரும்ப சொல்லுகிறார். அடுத்த வார்த்தை, அவன் ஆபத்து வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? வசனத்துல ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? அதன் அடுத்த வார்த்தை என்னவென்றால், அதாவது நரகம், நித்தியம் அல்ல, நித்திய நரகம். அன்பானுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் ஹோப், இரண்டாவது தி ஹாபிட்டன்ஸ், மூன்றாவது ஹாப்பினஸ், நான்காவது ஹெல். அதாவது அவன் நம்பிக்கை என்ன? அவன் ஆத்துமாவை தேவன் எடுத்துக்கொள்ளும் போது. அன்பானுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், வெற்றி பெற்றேன், வாழ்ந்து விட்டேன், விழுத்தி விட்டேன், அதை செய்தேன், இதை செய்தேன். ஆனால் வாட் இஸ் த கன்க்ளூஷன் ஆஃப் ஹிஸ் லைஃப்? வாழ்க்கையின் முடிவு என்ன? வசனம் சொல்லுகிறது, அது ஒரு கேள்விக்குறி. அவன் நம்பிக்கை என்ன? அப்படியானால் அவன் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாய் மாறிவிடுகிறது. என் அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் கேள்வியாய் அல்ல, பதிலாய் வாழ வேண்டும். இந்த உலகத்துக்கு ஒரு கேள்விக்குறி அல்ல, இவர் இப்படிலாம் பண்ணாரு, இப்படி ஏன் ஆனாரு. நீங்களும் நானும் ஒரு கேள்வியாய் அல்ல, இந்த உலகத்தில் 1000 கேள்விகளுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பதிலாக வைத்திருக்கிறார். வசனம் முடியும் போது கேள்வி என்ன? அது மட்டுமல்ல, அவன் கூப்பிடுதல் தேவ சந்நிதியிலே வந்து எட்டாது. தேவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? அப்படினால் யோசித்து பாருங்கள், வாழ்ந்த வாழ்க்கை, வாழ்ந்த செய்த காரியங்கள் எல்லாமே அன்பானுடைய, அதாவது எல்லாமே தவறு சொல்ல மாட்டேன், சில நன்மையான காரியங்கள் இருக்கலாம். சில அநேகரை பார்த்திருக்கிறேன், நன்றாய் ஊழியத்திற்கு உதவி செய்கிறவர்கள், ஊழியனுக்கு உதவியா இருக்கிறவர்கள். அதே வேளையில ஆங்காங்கே சின்ன சின்ன மாய்மாலங்கள், சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன வீழ்ச்சிகள். கடைசியாக சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் கடைசியாக வாழ்க்கையை முடிக்கும் போது மாய்மாலக்காரன் பொருளை தேடியிருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் நானும் கேள்வியாக அல்ல, கேள்வியான உலகத்துல ஒரு பதிலுக்குரிய மக்களாய் வாழ்வோம். எனவே தான் ஏசாயா எப்படி சொல்லுகிறது? ஏசாயா 33:14 எழுதப்பட்டிருக்கிறது, சீயோனிலே பாவிகள் திகைக்கிறார்கள், மாய்மாலக்காரர்கள் அங்கே நடுங்குகிறார்கள். அன்பானுள்ளே, சீயோனிலே இவர்கள் எப்படி வர முடியும்? அதாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, திகைக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அந்த திகைப்பு, அது திகைப்பு என்ன காரணம் என்றால், இப்படிலாம் செஞ்சனே, இப்படிலாம் வாழ்ந்தேனே, இப்படிலாம் இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த நிலைமை, எனக்கு ஏன் இந்த அழிவு, எனக்கு ஏன் இந்த நரகம்? எனவேதான் மாய்மாலக்காரரே, எத்தனை ஆண்டவர் சொன்னார், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். அடிக்கடி ஆண்டவர் வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து சொன்னார்,
வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையே. அர்த்தம் என்னவென்றால் ஒரு போலியான வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவர் அத்திமரத்தை சபிப்பதற்கு காரணமே ஒரு போலியான வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, அது இலைகள் அதாவது இலைகள் நிறைந்திருக்கிறதை கண்டார், கிட்ட வந்து பார்க்கும்போது அதுல கனிகள் ஒன்றுமில்லை. அந்த போலியான தோற்றத்திற்காகவே அந்த மரம் சபிக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நான் தேறினேன், நான் நீதிமான் என்று சொல்வதற்கல்ல. அதாவது அறிந்தும் ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த மாய்மாலத்துக்குள்ளே, வஞ்சகத்துக்குள்ளே, புகழ்ச்சிக்குள்ளே சிக்கிக்கொள்ளாமல் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாப்பாராக. எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு வசதி வந்தாலும் அன்பானவர்களே, அந்த கண்ணி என்பது கண்களுக்கே புலப்படாது ஸ்னார். அதாவது கண்ணி என்ற வார்த்தை, அதாவது வலைகள், அந்த விரிக்கிற அந்த வேடன் விரிக்கிறது கண்ணி, கண்களுக்கே புலப்படாது. ஜெபிப்பார்கள், ஊழியம் செய்வார்கள், ஆனால் ஏதோ சின்ன சின்ன அந்த மாய்மாலம். தேவன் சொல்லுகிறார், தோட்டத்தை கெடுக்கிற சிறு நரிகளும் குழி நரிகளும் இதான் நம்முடைய தோட்டத்தை கெடுக்கிறது. கனி வரக்கூடாதபடி உன் வார்த்தை சொன்னேனே, அவனுடைய தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை என்ன? அன்பானவர்களே, நீங்களும் நானும் கண்ணை மூடும் போது ஒரு நம்பிக்கையோடு நான் இயேசுவோடு கூட வாழ்வேன். இங்கே கண்ணை மூடினால் அங்கே கண்ணை திறப்பேன். இங்கே ஆப்சென்ட் அங்கே பிரசன்ட். இங்கே இல்லேன் ஐயா அங்கே உள்ளேன் ஐயா. இங்கே தார் ரோடு அங்கே தங்க ரோடு. அந்த நம்பிக்கையோடு தான் அன்பானவர்களே இதைத்தான் பாடுகிறோம். இயேசு என் நம்பிக்கையால் இந்த பூமி எனக்கு சொந்தமல்ல. திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்கிறது, அவன் நம்பிக்கை என்ன? அப்படியானால் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை, இதுவரை அவன் செய்த ஜபங்கள். வேதம் சொல்கிறது, தேவன் அவன் விண்ணப்பத்தை கேட்பாரோ? நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, த ஹோப். இரண்டாவது த habitations, அவருடைய கூடாரம். மூன்றாவது த ஹாப்பினஸ். நான்காவது த ஹெல். அதாவது தேவன் கொடுப்பதல்ல, நானாய் தேடிக்கொள்வது. வசனம் இப்படி சொல்கிறது, அவனுடைய மேன்மை வானபரியந்தம் எட்டினாலும். வேதம் சொல்லுகிறது, அவன் வாழ்க்கை முடியும் போது வசனம் சொல்லுகிறது அவன் ஒன்றுமில்லாமற் போகிறான். யோபு 27:8 இப்படி சொல்லுகிறது, அவன் மேன்மை என்ன, அவன் மகிமை என்ன, அவன் மாட்சிமை என்ன, அவன் எவ்வளவு தேடினாலும். அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது அடுத்த வார்த்தை, தேவன் அவர் கூப்பிடுதலை கேட்பாரோ? வசனம் சொல்லுகிறது, சர்வ வல்லவர் அவன் மேல் மனமகிழ்ச்சியா இருப்பாரோ? யோசித்து பாருங்கள். உங்கள் மேலும் என் மேலும் தேவன் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். நான் அவர் மேல் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அவர் என் மேல் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். எனவே இந்த நாளில் ஒரு சின்ன ஜபம் பண்ணுவோம். தேவனே, என் வாழ்க்கையிலே நீர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, நீர் விரும்புகிற ஒரு மேலான வாழ்க்கை, என்னுடைய ஜபங்கள், என்னுடைய ஆராதனை, என் தொழுகை, என் வாழ்க்கை முடியும் போது திரும்ப சொல்லுகிறேன். அந்த வசனத்தில் வாசித்தோம், அவன் பிள்ளைகள் மாயை பிறப்பிப்பார்கள். அன்பானவர்களே, என்னுடைய தவறு என் சந்ததியை பாதிக்க கூடாது, என்னுடைய வீழ்ச்சி என் சந்ததியை பாதிக்க கூடாது. அன்பானவர்களே, நாம் சொத்தையும் பணத்தையும் சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய சந்ததிக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைப்போம். அதுவே நாம் செய்கிற ஒரு மாபெரும் பணி, மாபெரும் ஊழியம். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, அந்த மாய்மாலம், ஒரு போலியான வாழ்க்கை, சின்ன சின்ன காரியங்கள் ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை வீணாகிறது. the hope, the habitations, எங்களுடைய கூடாரங்கள் பாழாய் மாறுகிறது. எங்கள் சந்ததி. மூன்றாவது, எங்கள் ஹாப்பினஸ், எங்கள் கம்பீரம் ஒன்றுமில்லாமல் போகிறது. கடைசியாக எங்கள் வாழ்க்கையின் முடிவே ஆண்டவரே, நாங்கள் விரும்பாத, ஓடினதும் பிரயாசப்பட்டது வீணாய் போடக்கூடாது. ஹெல், அது வேண்டாம் ஐயா. நித்தியமாய் உமோடு வாழ ஆண்டவர், முகமுகமாய் தரிசிக்க, யுக யுகமாய் உமோடு வாழ அந்த மேலான வாழ்க்கைகளை அர்ப்பணிக்கிறோம். நடத்தும். ஒருவேளை எங்கள் நெஞ்சிலே மதியினை ஒட்டியிருந்தால், மாய்மாலம் இருக்குமே, ஆனால் அர்ப்பணிக்கிறோம். ஆலயத்தில் எப்படி இருக்கிறோமோ அதே போல உலகத்தில் நீர் அரங்கத்தை பார்க்கிற தேவன் அல்ல, எங்கள் அந்தரங்கத்தை பார்க்கிற தெய்வம். எஸ் லார்ட், எங்கள் அந்தரங்க பாருமீன் தந்தையே, உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோளத்தை மனம் நொந்து மருளுகின்றேன். தேவா, இரக்கம் கெஞ்சுகிறேன், இரக்கத்தை எங்களுக்கு தாரும். தேவனே, நாங்கள் இந்த செய்தியை கேட்ட எந்த ஒரு மனுஷனும் விசுவாசியும் அந்த ஹெல் அந்த வேண்டாயா, அவருடைய கூடாரம் சிறப்பாக இருக்கணும்.
உங்களுடைய நம்பிக்கை சிறப்பாக இருக்கணும், ஹாப்பினஸ் சிறப்பாக இருக்கணும். உதவி செய்யுங்க, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானுள்ளே, உங்களுடைய கூடாரங்களிலே மகிழ்ச்சியும், உங்களுடைய கூடாரங்களிலே சந்தோஷமும், உங்களுடைய முடிவு கம்பீரமாக இருக்க தேவன் தான் உதவி செய்வாராக. ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. உங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலி தெரு, 7 கிணறு, சென்னை 600001. எங்களுடைய தொலைபேசி எண் 25281985.